லக்ஷ்மி மேடம் எங்கேருந்து வரீங்கன்னா மாதவரத்துலேருந்து வரீங்க. யார் ரெஃபர் பண்ணாங்கன்னா ஆறுமுகம்ங்கிறவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணாரு. ஸோ உங்களோட சேஞ்சஸ் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய சேஞ்ச் இருக்கு. சரிங்க சரிங்க. அது முன்னாடினா நான் ரொம்ப இதாக வந்தேன். இப்போ வந்து எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. சரிங்க. எத்தனை பிரச்சனை நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி, அது எதனால வருதுன்னே தெரியாம அலைச்சல். சிஸ்டர்லாம் வந்து என்கிட்ட லிட்டரலி வந்து மேடம் நீங்க எங்க அம்மாவை பாத்துக்கோங்கன்னு கையில கொடுத்துட்டாங்க. அப்படிதான் செஞ்சாங்க. ஆக்சுவலா 4 இயர்ஸா நாங்க ஸ்கின் ப்ராப்ளத்துல தான் இருந்தோம். இது ஸ்கின் இல்ல. உங்ககிட்ட வந்த பிறகுதான் அது ஸ்கின் இல்லனே தெரிஞ்சது. ஸ்டொமக் ப்ராப்ளம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க அதுபடி சொன்னீங்க. நாங்களும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். வெரி குட். ஆமா, இப்போ மோஸ்ட்லி எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கு. நீங்க நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கீங்க. ஆமா, ஒரு தடவை வந்து கூட நான் லக்ஷ்மி மேடமை பார்க்காம அனுப்பவே மாட்டேன். வெயிட் பண்ணாலும் பார்த்து தான் அனுப்புவேன் நானு. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசமா வரீங்களாடா? டிசம்பர். ஆமா, டிசம்பர் இப்போ ஏப்ரல். இப்போ 4 மாசமா வரீங்க. ஸோ வேற என்ன, இப்போ அம்மாவை நீங்க தினமும் பாக்குறீங்க. முன்னாடிலாம் சோர்ந்து உட்காந்துருவாங்க, இப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்களா? இப்போ எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. பிளஸ் இந்த இட்சிங், இந்த பிளாக்கா வரது அதெல்லாம் எவ்வளோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் மைல்டா சின்ன இது மட்டும் தான் இருக்கு, அது லைட்டா இருக்கு. அதுவும் கோலன் ட்ரீட்மெண்ட் அப்படியே போயிட்டு தான் இருக்கு. வெரி குட் வெரி குட். உங்க சிஸ்டர் தான் நான் மீட் பண்ணோம். உங்க 2வது பொண்ணு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்படின்னா என்னை எப்போ பார்த்தாலும் எங்க நின்னாலும் என்கிட்ட எதனா அப்டேட்னு கொடுக்காம கிளம்பவே மாட்டாங்க. அண்ட் ஈவன் வந்து நீங்க தான் சொல்லணும் லக்ஷ்மி மேடம். எனக்கு வந்து இப்போ ஐ எம் கிரேட்ஃபுல். நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன ட்ரீட்மெண்ட்டை ஒன்று கூட விடாம மிஸ் பண்ணாம நம்பி எடுத்தீங்க. ஸோ அதுதான் நான் ரொம்ப மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய பேர் இது சரியா நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு, மன திருப்தியா இருக்கு. அந்த வார்த்தையே போதும் எனக்கு, அந்த வார்த்தையே போதும். இன்னும் சரி ஆயிட்டீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கன்சர்ன் இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இப்ப சொன்னதான் வேற எதுவுமே பிரச்சனை. சரி ஓகே, அதையுமே நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். இன்னொன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க இடையில கூட, என்ன சொன்னீங்க, ஏதோ ஒரு இது இருந்து அது கூட நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அது இச்சிங் சொன்னீங்க. இன்னொன்னு என்ன சொன்னீங்கன்னா உடம்பு கூட கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. உடம்பு ரொம்ப வெயிட்டா இருந்தாங்க. இப்ப கூட வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸ்கின்னுமே நல்லா மாறி இருக்கு. நான் மேடம் பிஃபோர் ஆஃப்டர்லாம் நான் எடுத்து வைக்கிற டாக்டர் இல்ல மேடம். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? பாக்குறவங்க சொல்றாங்களா? பிளட் டெஸ்ட் கூட நான் அடிக்கடி எடுக்க சொல்ல. முதல்ல ஒரு தடவை எடுத்தீங்க. நல்லா பாக்குறீங்க மேடம், எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. 4 வருஷமா நாங்க ஆக்சுவலா வெளிய டாக்டர்கிட்ட போறோம் எல்லாம் இங்க வந்ததே எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போறோம்னா க்ரீம், அப்புறம் அந்த சோப்பு, அப்புறம் மாத்திரை இதுலயே போச்சு. நாங்களும் அதை நம்பி ஃபாலோ பண்ணி வந்தோம். இங்க வந்து பிறகுதான் நியூட்ரிஷன், அந்த ஐவி அதெல்லாம் அப்பதான் இதுதான் தெரியும். பிரச்சனை. ஆமா, இதுவரை எனக்கு தெரியாது. ஈவன் அந்த பிளட் டெஸ்ட் கூட நான் எடுக்க சொன்னது வேற யாருமே எடுக்க சொல்லிருக்க மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. நார்மல் பிளட் டெஸ்ட், அந்த கவுண்ட் நார்மலா பிளட்ல கம்மியா இருக்கு, அதுதான் எடுத்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எடுத்தது. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா அம்மாவை முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் I can see a visible difference. நல்லா ஆயிடுச்சு. அதுதான் ஃபேஸ் எல்லாம் எவ்வளவு பிளாக்கா இருக்கும் தெரியுமா இந்த இடம். இப்ப எவ்வளவு எல்லாம் மினிமம் ஆயிட்டாங்களா? சரி, ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நம்ம திரும்பி நான் அந்த பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னேன்லடா, அதை எடுத்துட்டு நான் வந்து மீட் பண்ணுங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்பினீங்க. அது அவங்கள்ட்ட வந்து டே 1ல இருந்து கன்சல்டேஷனே வாங்கிக்கல. ஸோ ஏன் சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க ரிவ்யூஸ் அது இதுன்னு கூட பார்க்கல, சொன்னாங்க நம்பி வந்தோம், அவ்வளவுதான். அது யாருமே சொல்லல, ரெஃபர் பண்ணல, இப்படி ஒரு இது இருக்கானே தெரியாது. நாங்க நம்பி வந்தோம். ஃபர்ஸ்ட் என் சிஸ்டர் வந்தா, அவன் நம்பினா இல்ல நம்ம இவ்வளோ ஹாஸ்பிட்டல் அலைஞ்சோம், எல்லாம் திரிஞ்சோம், நம்ம இது ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, பார்த்து நமக்கு நல்ல விஷயம். அதாவது உங்க சிஸ்டர் என்ன சொல்லும்போது லாஸ்ட் ஹோப், கடைசி நம்பிக்கை, அதுதான் சொன்னாங்க. அதனால தான் நான் என்னன்னா எப்ப அவங்க வந்தாலும் அவங்க பார்த்தனாலும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அப்டேட்னு கேட்காம நான் அனுப்பவே மாட்டேன். கூட வரதான் பசங்களுக்கு ஸ்கூல்ன்றதுனால நான் கேட்டதே சொல்லுவேன். அவங்களோட ஃபேன்னு சொல்லிருங்க நான். சரியா, அவங்க ஃபேன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மிமா. நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், வேற எதுவும் வேணாம் நம்புங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.